அவருடைய பார்வைக்கு நீ அழகா இருக்கணும். அவருடைய பார்வையில நீ அழகா இருந்துட்டா போதும். வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நான் உன்னை நேசித்தேன். இல்ல, யார் உன்னை நேசிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரா? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்க, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுங்க. ஆவியானவரே, என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சாட்சி உள்ளவளாய் மாற்றுங்க. எந்த இடத்துலயாவது உங்க நாமத்தை நான் வீணில வாங்கி இருப்பேன் அப்படின்னா என்னை ஒரு விஷயம் மண்ணு. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள், ஆனா ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். வாசனையை கர்த்தர் பெருக பண்ணுவார். வேதம் சொல்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவாளா. அது சாதாரண கேதுருவை சொல்லல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவாளா. ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் இருப்ப. ஆனா ஒண்ணுதான் செய்யணும், இருதயத்தை தேவ சமூகத்தில் திறந்து, அப்பா வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து